ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராம், குணா அப்படின்னு 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரோட வீடும் பக்கத்தில் இருந்துச்சு. ராம் காட்டில் இருக்க மரங்களை வெட்டி அந்த விறகுகளை விற்று அதில் வர காசில் அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தான். குணாவும் காட்டில் இருக்க மரங்களை வெட்டி அந்த பணத்தில் அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தான். குணா ரொம்பவும் பேராசை பிடிச்சவனாக இருந்தான். இது ராமோட மனைவி ஜானகி. ராமும் ஜானகியும் தாங்கிட்ட யார் உதவின்னு கேட்டு வந்தாலும் உடனே செஞ்சுடுவாங்க. ஆனால் குணாவும் உமாவும் அப்படி கிடையாது. அவங்க கிட்ட காசு அதிகமாக இருந்தும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. சுயநலவாதிங்க. ஒரு நாள் ராம் இப்படி சொல்லிட்டு கிளம்புனான். ஜானகி, நீ இங்கேயே இரு, நான் காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. இந்த பக்கம் குணா உமா கிட்ட, உமா, நான் காட்டுக்கு போகிறேன், நீ வீட்லேயே இரு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான். ராம் எப்போவும் காட்டுக்கு போனதும் காட்டில் இருக்க சின்ன மரங்களாக தேடி பார்ப்பான். ராம் சின்ன மரங்களை தான் வெட்டிக்கிட்டு இருப்பான் எப்போவுமே. ஆனால் குணா அப்படி கிடையாது. காட்டுக்கு போனதும் பெரிய மரங்களாக தேடி பார்த்து பெரிய மரத்தையே வெட்டி எடுத்துட்டு வருவான். ராம் தான் வெட்டின சின்ன விறகு கட்டைகளை தலையில் தூக்கிக்கிட்டு விறகு கடைக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் குணா தான் வெட்டின பெரிய விறகு கட்டைகளை தலையில் வச்சுக்கிட்டு நடந்து வந்தான். ராம் கடைக்கு வந்ததும் இப்படி கேட்டான், அண்ணன், விறகுகளை எடுத்துட்டு வந்துட்டேன், காசு கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். இங்கே குணா, அண்ணன் பார்த்தீங்களா, பெரிய விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த பக்கம் ஜானகி ராமுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதும் ராம் ஜானகி கையில் காசு கொடுத்து, ஜானகி, மரம் வெட்டினதுக்கான காசு இந்தாமா அப்படின்னு சொல்லி கொடுத்தான். எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அங்கிருந்த கட்டல்லையே படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தான் ராம். இந்த பக்கம் குணா உமா கிட்ட காசு கொடுத்து, முதல்ல இதை எடுத்துட்டு போய் உள்ளவை, யாராவது பார்த்துட போறாங்க அப்படின்னு சொன்னான். சரி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி குணாவும் சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். கொஞ்ச நேரம் போனதும் உமா கிட்ட, நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் குணா. அதுக்கு உமா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். இங்கே ராம், ஜானகி, நான் விறகு வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஜானகி, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு 2 பேருமே ஒன்றா நடந்து காட்டுக்கு போனாங்க. ராம் இப்படி யோசித்தான், பெரிய விறகுகளாக வெட்டினா நமக்கும் நிறைய காசு கிடைக்கும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி பெரிய மரமாக பார்த்து வெட்டிக்கிட்டு இருந்தான். குணா எப்பவும் வழக்கம் போல் காடு ஃபுல்லாக தேடி பெரிய மரங்களாக பார்த்து வெட்டிக்கிட்டு இருந்தான் குணா. திடீர்னு ராம் பெரிய விறகுகளாக வெட்டினதுனால விறகு மேலே விழுந்து ராமுக்கு அடிபட்டுடுச்சு. இதனால் ராமால் காட்டுக்கு விறகு வெட்ட போக முடியாமல் போயிடுச்சு. ஒரு நாள் உமா கிட்ட வந்து ஒருத்தவங்க சாப்பாடு கேட்டாங்க. அதுக்கு உமா, சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டா. அவங்க பக்கத்தில் இருந்த ஜானகி கிட்ட போயிட்டு சாப்பாடு கேட்டாங்க. ஜானகி, இருங்கம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தட்டில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட கொடுத்தா. உள்ளே போன உமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தா, நாங்களே எங்கே இலவசமாக சாப்பாடு கிடைக்குதோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரோம், இவ என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்குறா, கொடுத்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ராம் காட்டுக்கு போக முடியாததால் அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாச்சு. உமா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா, என்னங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுடுச்சாமே, எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு குணா, ஆமாம் உமா, இதுக்கப்புறம் காட்டில் இருக்க பெரிய மரங்களாக பார்த்து வெட்டி நான் நிறைய காசு சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஜானகி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொன்னான். ஒரு நாள் உமா கிட்ட வந்து இப்படி கேட்டா, உமா, சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கூட, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டா. அதுக்கு உமா இப்படி சொன்னா, ஐயோ இல்லை ஜானகி, நான் இன்னைக்கு சமையல் பண்ணவே இல்லை, அவர் வெளியூருக்கு போயிருக்காரு, நான் மட்டும் தானே இருக்கேன், எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையலே செய்யலை அப்படின்னு ஜானகி கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தா. உள்ளே வந்து இப்படி சொன்னான். இன்னைக்கு அந்த ஜானகி வந்து என்கிட்ட சாப்பாடு கேட்டா, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள் போனதும்
உமாவும் குணாவும் மரங்களை வெட்டி நிறைய காசுகள் சம்பாரித்து பெரிய வீடாக கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஜானகி ஒரு நாள் உமா கிட்ட வந்து இப்படி கேட்டா, உமா, நீங்கள் தான் இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் வசதியாயிட்டீங்கல்ல, ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடு. நீ சம்பளமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா ஜானகி. கொஞ்ச நேரம் போனதும் உமா இப்படி சொன்னா, உன்னை பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. சரி, நாளையிலிருந்து நீ என்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு வா அப்படின்னு சொன்னான். காலையில் எழுந்ததும் கோலம்லாம் போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஜானகி வேலைக்கு தயாராகிட்டு இருந்தா. ஜானகி உமாவோட வீட்டில் சமையல்காரியாக வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. குணாவும் உமாவும் காசு அதிகமாக இருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு ஒரு நாள் உமா இப்படி சொன்னான், ஜானகி, நீ ஏன் தினமும் லேட்டாக வர? நாளையிலிருந்து சீக்கிரமாக வா அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் போனதும் உமாவோட வீட்டுக்கு முனிவர் வந்திருந்தார். சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு உமா, பெரியவரே, சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் முதல்ல கிளம்புங்க இங்கிருந்து அப்படின்னு சொல்லி திமிரா பேசிக்கிட்டு இருந்தா. முனிவர் ரொம்பவும் கோபப்பட்டார். உமா கிட்ட இப்படி சொன்னார், நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், இன்னும் ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமாக கிளம்பிட்டாரு. ஜானகி வீட்டுக்கு வந்தார் முனிவர். ஜானகி கிட்ட இப்படி கேட்டார், அம்மா பசிக்குது, சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டார். ஜானகி வீட்டுக்குள்ளே போயிட்டு தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து முனிவருக்கு சாப்பிட கொடுத்தா. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கொஞ்ச நேரம் போனதும் முனிவர் ஜானகி வீட்டு வாசல்ல சில தங்க காசுகளை வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஜானகி வேலை முடிஞ்சு வந்ததும் வாசல்ல இருந்த தங்க காசுகளை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. ஆனால் யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியலையேன்னு யோசிச்சா. உள்ளே போய் ராம் கிட்ட இப்படி சொன்னான், என்னங்க, நம்ம வீட்டு வாசல்ல இந்த தங்க காசுகள் இருந்துச்சு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் குணாவும் உமாவும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்து பார்த்தா அவங்க கிட்ட இருந்த பணம், தங்க காசுகள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. உமாவுக்கு அப்போ தான் புரிஞ்சுது அவ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அவங்களுடைய வாழ்க்கை பழைய மாதிரியே மாறிடுச்சு. சாப்பாட்டுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. உமா இப்படி சொன்னா. அந்த முனிவர் பசியோடு வந்து என்கிட்ட 1 வாய் சாப்பாடு கேட்டார். என்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தும் அவருக்கு 1 வாய் சாப்பாடு நான் கொடுக்கல. கோபப்பட்டு அவர் எனக்கு கொடுத்த சாபம் என்னுடைய வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறிடுச்சு. நீங்கள் போய் விறகுகளை வெட்டுங்க அப்படின்னு சொன்னான். ராம் ஜானகி கிட்ட ஒரு கடை ஆரம்பிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தான். ஜானகியும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னான். அவங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கடையும் வச்சிருந்தான் ராம். ராம் கடையில் குணா விறகுகளை கொடுத்து காசுகளை வாங்கி வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான். ராமும் ஜானகியும் அவங்களுடைய கடையை சொந்த ஊர்லேயே வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஹலோ நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. நம்ம இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய்.